5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பொருட்கள்லையும் பரவி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவுலில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு அந்த தண்ணியில் போட்டு விட்டுருங்க. குட்டி குட்டியாக கிழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 பேப்பர் போட்டால் போதும், நிறைய போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் கிழிச்சு போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அந்த பேப்பரை அந்த தண்ணியில் வந்து மூழ்கி இருக்க மாதிரி நம்ம அழுத்தி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த பவுலை நம்ம ஃப்ரிட்ஜுடைய ஒரு போர்ஷனில் நம்ம வச்சிடலாம். ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரும் சால்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா மார்னிங் எழுந்து இதை நீங்கள் எடுத்து வெளியே போட்டுடலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற இந்த டிப்ஸ் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள்.